ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் சூப்பரான காஃபியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன், குடிக்கிறதுக்காகவும் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேஸ் மழை போட்டதால் வீட்டில் இருக்க கோல்டாக இருக்குது. ஸோ கசாயம் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த கசாய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹரிபரியான கிச்சன் ஒர்க் இப்படி தான் போயிட்டுருக்கு. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் ஒரு 2-3 டேஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதை மாதிரி ஒரு கிளாத்தில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வாழைக்காய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பழுக்காது. எப்போவுமே வாழைக்காய் வாங்கிட்டு வந்தால் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வாழைக்காய் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இந்த கிளாத்தில் தான் அப்படியே சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். வாழைக்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வாழைக்காய் ஃப்ரைக்கு மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சா வாழைக்காவையும் அதில் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊறினா போதும். இன்றைக்கி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா புளி சாதம் கிளறதுக்காக புளி காய்ச்சிட்ருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு புளி வந்து அம்மா தான் காய்ச்சி கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணேன். செம கிறிஸ்பியாக சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. புளியோதற்கு தேவையான புளி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். புளியோதரை பொடி பார்த்திங்கன்னா சீரகம், தனியா இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதக்க புளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவலும் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் புளி பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான புளிக்கு மட்டும் சாதம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கிளறும் போதே உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. புளியோதரை பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் மைல்டாக சூப்பராக இருந்தது புளி சாதம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களாம். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவே இருந்தது. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் புளி சாதம், அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, டைம் இருக்காது பாருங்கள். தேங்க்யூ.